பெரிய கூட்டம். என்ன கூட்டம் வந்துருச்சு? நிறைய பாவிகள், ஆயக்காரர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க இல்லையா? ஒரு பெரிய கூட்டம் வந்துருச்சு. பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் இந்த நோயாளியை இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு போய் என்ன செய்ய முடியாது? இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு போய் சுகமாக்கணும். இயேசு கிறிஸ்து சுகமளிக்கணும். இதனால உள்ளே போக முடியல. உடனே வீட்டுக்கு மேலே நின்றுட்டாங்க. வீட்டுக்கு மேலே கட்டிலோடு தூக்கிட்டாங்க. தூக்கி வீட்டுக்கு மேலே கூரையெல்லாம் பிரிச்சுட்டாங்க. காங்கிரீட்டு கூரை. என்ன கூரை? நம்மளை மாதிரி இந்த சுண்ணாம்பு போட்டு கட்டை குத்து கூரை. அந்த கூரையை பிரித்து அந்த கூரையை அந்த இதில் கட்டிலோடு சேர்த்து கீழே இறக்குறாங்க. இயேசு இருக்கிற இடத்துல கட்டிலோடு கூட இருந்த உடனே அவர் இயேசு சொல்லுகிறார், இந்த மனுஷனை எழுப்புவதோ இந்த மனுஷனுடைய பாவத்தை மன்னிப்பதோ எது நல்லது என்று கேட்கிறார். அப்போ ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஒன்றுமே பேச மாட்டேங்கிறான். உடனே இயேசு சொல்லுகிறார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட என்று சொல்லுகிறார். உடனே இவங்க என்ன செய்கிறான்? அந்த எத்தனை ஆண்டு காலமாக இவன் கையும் காலும் செயல்படாமல் இருந்தானோ அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே அவனுடைய நோய் சுகமாகுது. அவன் கட்டிலிருந்து எழுந்து வருகிறான். உடனே என்ன நடக்குது? எல்லாரும் அதிசயப்பட்டு, இது என்னம்மா, இது என்னம்மா, இது என்னப்பா நோய் படு ரொம்ப நாளா படுக்கையில் கிடந்தவனை இயேசு சுகமாக்கிட்டாரேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே அதிசயமாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற பரிசேயர்கள், சதிசேயர்கள், வேதபாரர்கள்னு சொல்லக்கூடியவன், குற்றம் கண்டுபிடிக்கிறவன் இருக்கான் பார்த்தீங்களா? இவர் வைத்தியரா? இவர் பாவத்தை மன்னிக்கிறவரா? கடவுளை தவிர வேற எவனும் மன்னிக்க முடியாத? அப்போ இவன் யாரு? இவன் கடவுள் உண்மையான வைத்தியம் கிடையாது. இவன் பொய் வைத்தியம். இவன் யாரு? பொய் வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க? ஒரு பெரிய பிரச்சனையை அங்கே கிளப்பி விட்டாங்க. இயேசு கிறிஸ்து என்ன செய்த? இவருடைய புத்தியும் இவருடைய சிந்தனையும் தவறாக இருக்கிறது என்பதை அறிந்து, எப்பா சுகம் உள்ளவனுக்கு வைத்தியம் தேவை கிடையாது, சுகம் இல்லாதவனுக்கு தான்ப்பா வைத்தியம் தேவை. அதனால நான் படுக்கையில் இருந்தவனை அவங்க இறக்குனாங்க. அந்த தேவன் எனக்கு குமாரனாக, நான் அவர் தேவ குமாரனாக இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன். மனுஷகுமாரனுக்கு மன்னிக்க அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே இவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொன்ன உடனே இயேசு அவனை சுகமாக்கி அவன் எழுந்து போ என்று சொன்னான். அருமையானவர்களே, உன் பாவம் மன்னிக்கப்படும் போது, உன் பாவம் மன்னிப்புக்காக நீ கெஞ்சுகிற நேரத்தில் உன்னால் கெஞ்ச முடியாது. உன் படுக்கையில் நீ செயலிழந்து போயிருக்கிற. ஆனால் இயேசுவிடம் வரும்போது உன் மனசாட்சி என்ன சொல்லுது? நான் இந்த பாவத்தை செய்வேன் என்று உணர்த்துகிறது. மனசாட்சி இருக்கிற இடத்துல தேவ சாயல் இருக்கிறது. மனுஷனுக்கு, எந்த மனுஷனுக்கும் மனசாட்சி இருக்குங்க. நீதிபதிக்கும் மனசாட்சி இருக்கு, பிரதம மந்திரிக்கும் மனசாட்சி இருக்கு. உலகத்தில் மனசாட்சி இல்லாதவன் எவனும் கிடையாது. எல்லாவனையும் தேவ சாயலாக தேவன் உருவாக்கி இருக்கிறார். மனதில் நல்லது எடுப்பதா, தவறு எடுப்பதா, தவறு நல்லதா, நன்மை நல்லதா என்று நிதானிக்கக்கூடிய ஒரு சாட்சியை தேவ சாயலாக, தேவ ரூபமாக தேவன் மனுஷனிடத்தில் மனசாட்சியாக அதை கொடுத்திருக்கிறார். அந்த மனசாட்சி செத்து போனவனை பல்லோகத்துக்கு கொண்டு வர முடியாது. அந்த மனசாட்சியில் உறுத்தப்பட்டவனை, அந்த மனசாட்சி குத்துண்டவனை, அந்த மனசாட்சியில் மனம் திரும்புகிறவனை இயேசு கிறிஸ்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட என்று சொல்லும் போது அவன் எழுந்து நடக்க முடியும். அவனுடைய பாவம் அவன் உணர்கிறானோ அவனுடைய பாவத்தை தீர்ப்பதற்கு, அவனுடைய நோயை தீர்ப்பதற்கு இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். முதலாவது இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்தேன். அடுத்தபடியாக அங்கு நடந்த சம்பவத்தை பாருங்க. அங்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? லூக்கா சுவிசேஷத்துல வாசித்து பாருங்க. அருமையாக தேவனுடைய வசனத்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 18ஆம் அதிகாரத்துல, லூக்கா 18ஆம் அதிகாரம் 10லிருந்து 14 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவ ஆலயத்துக்கு போனார்கள். பாருங்க, இங்க இதுல நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. வைத்தியன் வந்து யாரை குணமாக்க முடியும், யாரை குணமாக்க முடியாது. டாக்டர் நோயை கண்டுபிடிச்சிருவாரு, அதுக்கேற்ற மருந்து கொடுத்துருவாரு. அந்த மருந்தால நீங்களும் என்ன செய்வீங்க? சுகமாயிருவீங்க. ஆனால் மருந்தும் கொடுக்க முடியாமல், நோயும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிற பிரச்சனை ஒரு மனிதனுக்குள்ள இருக்குதுன்னா அவனை ஒருவனும் ஒரு காலமும் மாற்ற முடியாது. அது எந்த டாக்டரும் அவனை சுகமாக்கவும் முடியாது. சரியா? ஆகவே இங்கே ஒரு உதாரணத்தை சொல்லி கொடுக்குறேன். என்ன சொல்லி கொடுக்குறேன்?
ஒருத்தர் 2 பேர் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போறாங்க.